அதாவது இந்த பெண் குற்றங்கள் வந்து வெளியில வர்ற விஷயம் ஒரு 10% தான் இருக்கு. 90% அந்த பெண் குற்றங்கள் வந்து வெளியில வரவே வராது. அதுக்கு என்னன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பெண்ணுடைய பேர் வெளியில வந்துச்சுன்னா தாய் தப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ வெளியில வந்துச்சுன்னா அந்த பெண்ணு கல்யாணமாக போயிடுமே, அந்த வாழ்க்கை பாதிக்கப்படுமே, அதனால பல குற்றவாளிகள் நிரபராக தண்டிக்கிறாங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, எந்த பாதிக்கப்பட்ட பெண் யாருமே அவங்களுடைய பேரோ இதோ வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ற அந்த கலாட்சேத்திரா வழக்குல கடைசி வரைக்கும் அந்த ரிட் பெட்டிஷனர் பேர் கூட வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீல் பண்ணாங்க. நார்மலா ரிட் பெட்டிஷனர் வந்து பொதுவாக உயர் வழக்கறிஞர்களுக்கு தெரியும், வழக்கு சட்ட வழக்கு போலீஸ் ஆஃபீஸ் தெரியும். நார்மலா பெட்டிஷனர் போட்டு பேரை தான் போடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வழக்கில் மட்டும் தான் கலாட்சேத்திரா கேஸ் வழக்கில் மட்டும் தான் எந்த பெண்கள் கேஸ் போட்டாங்களோ அவங்க எக்ஸ் தான் போட்டிருக்கணும் ஒழிய அவங்க பேர் யாருமே வெளியில வராது. இது வரைக்கும் அது சீல்டோட தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அந்த பெண்கள் பிற்காலத்தில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம்.